for Pure Cotton Club, formals and casual shirts. Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. குருங்கிறது ஆண், பெண்கிறது சுக்கிரன் அப்படிங்கும்பொழுது ரெண்டும் உச்சம் இல்லை ஆட்சியில ரெண்டு ஜாதகத்துல இருக்குன்னா ஈகோ ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இங்க மெயினா என்ன பார்க்கணும் அப்படின்னா புரிதல் தான். இந்த புரிதல் குறைவா இருக்கிறதுனால தான் கணவன் மனைவி பிரிதல் வருது. பெரியவர்களால பிரிவதும் உண்டு, பெரியவர்கள் இல்லாமல் பிரிவதும் உண்டு. இப்போ 50 வயசுலாம் கூட என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் டைவர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டு வராங்க. இவ்வளோ நாள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று யாரோடைய ஜாதகத்துல இந்த குருவும் சுக்கிரனும் கேதுவால பாதிக்கப்பட்டிருக்கோ இல்லை எதுவுமே தெரியல, வீட்டுல ஒரு மனக்கசப்பு இருக்கு அப்படின்னா வியாழக்கிழமைகள் 7ஆம் பாவம் யாருக்கெல்லாம் திதிசூன்யமாக இருக்கிறதோ அந்த என்ன பாவம், அது என்ன கோவில்னு ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் முன்னாடியே அர்ச்சனை பண்ணி ரோடோனைட் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் கணவனுக்கு மனைவி பக்கம் இருக்கக்கூடிய புரிதலை அதிகமாக எடுத்து கொடுக்கும். இது ஒரு ரெஸ்கியூ ஸ்டோன்னே நான் சொல்லுவேன். கட்டுப்படுத்த முடியாத விரயம். 2வது பணத்தடை. குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு இவர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வரலாம். மஞ்சள் கலர் உடைய அணிஞ்சிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு தடை வருது அப்படின்னா சுக்கிரன் கேது, சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணணும்னா. வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடம் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பத்மபிரியா பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். மேம், இப்போ பரிகாரங்கள், இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு பரிகாரங்கள் நம்ம பார்க்குறோம். அதுல முதன்மையா இப்போ வீட்டில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை குறைபாடு ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஆட்டி பார்த்துரும். ஸோ அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அந்த குறைபாடு ஏன் ஏற்படுது, அதுக்கான பரிகாரம் என்ன? தற்காலத்துல அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் இண்டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அப்போ விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை குறைவா இருக்கிறத என்னுடைய கிளைண்ட்ஸ்ல நான் நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலே தெரியும், ஈகோ ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரியும். விட்டு கொடுத்து போகணும். அதுதான் இங்க முக்கியமா இன்னொரு காரணம் நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லக்கூடிய தனி குடும்பம் சொல்லக்கூடிய குடித்தனம் நடத்துறாங்க இல்லையா. 2 பேருக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரும்பொழுது பெரியவர்கள் உள்ள யாரும் இன்வால்வ் ஆகாம இருக்கும் பொழுது இதனால கணவன் மனைவி அப்படிங்கிறதுடைய பிரிவு வரைக்கும் கூட செல்லக்கூடியது பார்க்குறோம். பெரியவர்களால பிரிவதும் உண்டு, பெரியவர்கள் இல்லாமல் பிரிவதும் உண்டு. ரெண்டுமே சாத்தியம் இருக்கு. இங்க மெயினா என்ன பார்க்கணும் அப்படின்னா புரிதல் தான். இந்த புரிதல் குறைவா இருக்கிறதுனால தான் கணவன் மனைவி பிரிதல் வருது. அதனால என்ன பண்ணலாம்னா முக்கியமா இந்த கணவன் மனைவிக்கான ஒற்றுமைக்கு இவங்க 2 பேரும் பேசிக்கணும், விட்டு கொடுத்து போகணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 50 வயசுலலாம் கூட என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் டைவர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டு வராங்க. இவ்வளோ நாள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று ஏமாற்றம் அவர்களுக்கு இருக்கு. மனசு திறந்து பேசலாம். 2 பேருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நாட்கள் கடந்து வந்திருக்கலாம். இனிமே அதற்குண்டான நேரத்தை இவங்க 2 பேரும் பகிர்ந்துக்கலாம். இது போல செய்யறதுனால இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் ஜாதகப்படி பார்க்கும் பொழுது நான் சொன்னேன்ல ஈகோ ப்ராப்ளம்னு, நான் பார்க்கக்கூடிய பிருகநந்தின அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குருங்கிறது ஆண், பெண்கிறது சுக்கிரன் அப்படிங்கும் பொழுது ரெண்டும் உச்சம் இல்லை ஆட்சியில் ரெண்டு ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா ஈகோ ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன், கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. அந்த இடத்துல கேது வரும்பொழுது அந்த டைம்ல தான் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அந்த நேரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மனசு விட்டு பேசுங்க. முடிஞ்சா ஒரு சின்னதா வெளியில கொஞ்ச நாள் போய் ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் தனியா ஒரு 2-3 நாள் வெளியில இருந்துட்டு வாங்க. இது போல பண்ணும் பொழுது ஒருத்தர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால முக்கியமா ஜாதகப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய சுற்றுச்சூழல்னால இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அவரவருடைய மனோபாவத்தை பொறுத்து தான் இருக்கு. இப்போ நீங்க பரிகாரம்னு நீங்க கேட்டீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நான் 3 விதமா பரிகாரம் சொல்லுவேன். ஒன்று வாழ்வியல் பரிகாரம் சொல்லிடுவேன், 2வது கோவில்களுக்கு திருக்கோவில்களுக்கு போட சொல்லுவேன், 3வது பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்டல்ஸ் கொடுப்பேன். இப்போ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் ஆண் அப்படிங்கும்போது மனைவி சுக்கிரன் அப்படிங்கும் பொழுது சுக்கிரனும் குருவும் இணக்கமா இருக்கணும். அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வியாழக்கிழமைகள் இனிப்பு சாப்பிடலாம். வியாழக்கிழமை இனிப்பை வெளியில தானமா கொடுக்கலாம். வியாழக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். யாரோட ஜாதகத்துல இந்த குருவும் சுக்கிரனும்
கேதுவால பாதிக்கப்பட்டிருக்கோ இல்ல எதுவுமே தெரியல, வீட்டுல ஒரு மனக்கசப்பு இருக்கு அப்படின்னா இது போல வந்து சின்ன சின்ன விஷயங்களை நீங்க வீட்டிலேயே மேற்கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா எந்த திருக்கோவில்கள்ல சமேதராக இருக்கக்கூடியது முக்கியமா பார்த்தீங்கன்னா உத்தரகோஷமங்கை மங்களாம்பிகை சமேத மங்களேஸ்வரர் அந்த கோவிலுக்கு போய் உங்க பேர்ல யாருக்கு கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னு ஆரம்பிக்கும் பொழுது உங்க பேர்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். அதே போல திதிசூன்யம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இந்த ஜாதகத்துல. 7ஆம் பாவம் யாருக்கெல்லாம் திதிசூன்யமாக இருக்கிறதோ அந்த என்ன பாவம் அது என்ன கோவில்னு ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் முன்னாடியே அர்ச்சனை பண்ணி அந்த திதிசூன்ய நிவர்த்தியை பண்ணிட்டு வருது மிகவும் நல்லது. வருமுன் காப்போம். 3ஆவதாக கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கான அற்புதமான கிறிஸ்டல்ஸ் 2-3 இருக்குங்க. இதுல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ரோடோனைட் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல். இந்த ரோடோனைட் என்ன பண்ணணும்னா ஆண் அதாவது கணவன் மனைவி இருக்கக்கூடிய 2 பேருக்கும் ஒருத்தருக்கு புரிதல் அதிகமாக இருக்கும். கணவனுக்கு மனைவி பக்கம் இருக்கக்கூடிய புரிதலை அதிகமாக எடுத்து கொடுக்கும். அதே போல மனைவி அந்த ஸ்டோன்ஸை வச்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த கிறிஸ்டலை கையில வச்சுட்டு இருந்தாங்கன்னா கணவன் பக்கம் இருக்கக்கூடிய அவர்களுடைய புரிதல், ஓ இதுக்குதான் இதோ பிரச்சனை வந்திருக்கு, இதனாலதான் இவங்க சண்டை போட்டிருக்காங்க, விட்டு கொடுத்து போகணும். இது ஒரு ரெஸ்கியூ ஸ்டோன்னே நான் சொல்லுவேன். பழைய கசப்பான விஷயங்கள் எல்லாம் மனதிலேருந்து புறம் தள்ளிட்டு எந்த அளவுக்கு அவங்கள வந்து மனசால ஒற்றுமையாக்க முடியுமோ இந்த ரோடோனைட்டுங்கிற கிறிஸ்டல்ஸ் அற்புதமா வேலை செய்யுது. அதே போல பார்த்தீங்கன்னா ரோஸ் குவாட்ஸ்ன்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குங்க. இது அன்பு கிறிஸ்டல்னே சொல்லுவோம், லவ் குவாட்ஸ்னே சொல்லுவோம். இந்த கிறிஸ்டல்ஸை வந்து ஒருத்தர் வீட்டில் வச்சுட்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையில்லாத அந்த ஆர்கியூமெண்ட்ஸே அவாய்ட் பண்ணிடும். இந்த கிறிஸ்டல்ஸ் மூலமாகவும் நான் பரிகாரம் சொல்லுவேன். இது போல இருக்கக்கூடிய பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக நீங்க வந்து கணவன் மனைவி ஒற்றுமையை நம்ம வந்து மேம்படுத்தலாம். கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனைக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா வர்றது பொருளாதாரம். பொருளாதாரம் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்படிங்கிறப்ப சில வீடுகள்ல குடும்பங்கள் பார்க்குறோம் நம்ம, அதீத செலவு, கட்டுப்படுத்த முடியாத விரயம் அப்படிங்கிறது இருக்கு. அது எதனால ஏற்படுது? ஒண்ணு, அதுக்கான பரிகாரம் என்ன? இது முதல்ல. 2வது தடை, பணத்தடை. இந்த 2க்குமான தீர்வு என்ன? நீங்க 2 விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு பொருளாதாரத்தை வந்து அந்த பொக்கிஷமா இருக்கக்கூடிய தனத்தையே ஸ்டாப் பண்றதுங்கிறது குரு வந்து நல்லா இருந்தாதான் தனம் நல்லா இருக்கும். தனத்தை ஸ்டாப் பண்றதுன்னு அந்த இடத்துல கேது வந்து இருப்பாரு. இல்ல தனுசோ மீனமோ வந்து திதிசூன்யத்துல இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு நிச்சயமா அந்த பொருளாதார சரிவுங்கிறது நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அப்ப என்ன பண்ணலாம்? குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு இவர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வரணும். மஞ்சள் கலர் உடைய அணிஞ்சிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமா யாரு மகான்களாக இருந்தவர்கள், குரு ராகவேந்திரர் சுவாமிய, மகா பெரியவரை, இவர்கள் ரமண மகரிஷி, குருவுடைய அந்த இடத்துக்கு போய் சன்னிதானத்துக்கு போய் ஒரு பிரார்த்தனை, அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச ஒரு நெய் விளக்கு. நெய்ங்கிறதே ஒரு குருவுடைய அம்சம்தான். அப்ப அந்த நெய் விளக்கை ஏற்றும் பொழுது நிச்சயமாக இவங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது சரியாகும். வாரம் வாரம் போக முடியல அப்படின்னா கூட வீட்டுல குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்கு ஒரு நெய் தீபம் வீட்டுல போடலாங்க. இது எளிமை தானே, எல்லாராலையும் போட முடியும் தானே. அது போல நைட்டு சாயந்தரம் வந்து 8 to 9 இந்த நேரத்துல ஒரு அகல் விளக்கு இருந்தா கூட போதும். அதுல நல்ல தூய நெய் விட்டு அந்த விளக்கேத்தி அந்த விளக்கை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்தாலே இந்த குரு தோஷமானது நிவர்த்தி ஆகும். இது வந்து பெரிய பொருளாதார பிரச்சனைகள் சரிவுகள்லேருந்து ஒருத்தரை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வந்துடும். இது ஒண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா ஒரு விஷயம் வேணும், வாங்கணும், ஆனா அது கிடைக்காம தடைகள், இதெல்லாம் சுக்கிரனால ஏற்படக்கூடியது. நம்ம ரொட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, மணி ரொட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு தடை வருது அப்படின்னா சுக்கிரன் கேது, சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணணும்னா மகாலட்சுமியை பிடிக்கணும். மகாலட்சுமி வழிபாடு தான் நிச்சயமா ஒரு அற்புதமான மாற்றத்திற்கு வழிவகுக்கும். வீட்டுல மங்கள சொற்கள் எப்பயும் கேட்கணுங்க. எப்பயுமே இல்ல, கூடாது, வராது, சரி வராது, இந்த வார்த்தைகளை முக்கியமா எடுத்துடணும். ஏன்னா நம்ம இங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நினைத்தாலோ இல்ல பேசினாலோ எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே ஒரு எமோஷனா ஒரு இடத்துல பதியப்படும். அப்போ இந்த மாதிரி சொற்களை வந்து நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம சொல்லாமல் தடுத்துட்டாலே வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் வர ஆரம்பிக்கும். மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமைகள்ல காலையில 6 to 7 ஒரு மல்லிகைப்பூ மாலை
ஒரு சின்னதா இல்லைன்னா 4 மல்லிகைப்பூ எடுத்து கூட வச்சிடலாம். ஒரு சின்னதா கல்கண்டு நைவேத்தியம், நிறைய எதுவும் செய்ய முடியல, பால்ல கல்கண்டு கலந்து நைவேத்தியம் வச்சு அதை பருகிட்டு வரலாம். இது போல செய்யும் பொழுது நிச்சயமா மகாலட்சுமியோட பூரண அருள் கிடைக்கும். வீட்டுல எப்பயுமே சுகந்த சாம்பிராணி போடணும். தசாங்கம்னு விற்கும், இந்த தசாங்கத்தை போட்டுட்டு வரலாம். வீட்டுல மாவிலை தோரணம் மாசத்துக்கு இந்த அமாவாசை வந்துட்டு 3வது பிறை வருது இல்லையா, அப்போ அந்த மாவிலை தோரணத்தை கட்டி விடலாம். இது போல கட்டும் பொழுது வீட்டுல எப்பயுமே நல்ல ஆற்றல்கள் உள்ள வரும். நல்ல ஆற்றல்கள் உள்ள வந்தாலே வேண்டாத நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வெளியில போயிடும். முக்கியமா வீட்டுல அதிகமாக தண்ணீர் புழங்கக்கூடாது, அதாவது வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு தண்ணீர் சிக்கனமாக இருக்கோ அந்த வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தாலே பொருளாதாரம் ஃபர்ஸ்ட் பணவரவு கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் ஆரம்பிச்சு சேவிங்ஸ் பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா உயர்வு நிச்சயமா வரும். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல கிறிஸ்டல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரின்ங்கிற ஒரு கிறிஸ்டலுங்க. இந்த சிட்ரின் கிறிஸ்டல்ஸ் அதிகப்படியான பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல், மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டோன்னு சொல்லுவோம். அதை கையில வச்சுட்டு நம்ம கேட்டால பொருளாதாரத்துல வளர்ச்சி வரக்கூடிய பாதையை காட்டும். நமக்கு வெறும கிறிஸ்டல்ஸை வச்சுட்டு இருந்தா வேலை ஆகாது, அதற்குண்டான பாதையை காட்டும். அது வழியா நம்ம போகும்போது நமக்கு நல்லது கிடைக்கும். அடுத்தது பைரைட், அதிகப்படியான செலவுகளை குறைக்கக்கூடியது. ஒரு விஷயத்துக்கு போறோம், வாங்கணுமா வாங்கக்கூடாதாங்கிறது நமக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த கிறிஸ்டல் வைக்கும் பொழுது நமக்கு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ். இப்படி பல வழிகள் இருக்குங்க. இதை எல்லாத்தையும் நம்ம ஏதோ 1-2 எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா எல்லோருக்குமே ஒரு வளமான வாழ்வு உண்டு. மேம், இப்போ நம்ம சுவாமி ரூபம் ஒரு எல்லா தெய்வங்களையும் வழிபடுறோம் அப்படிங்கிறப்ப பொதுவாக எல்லார்ட்டையும் வேண்டுதல்கள் வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ குறிப்பிட்டு செல்வ வளம் பெறுகிறதுக்கான பூஜைகள், ஒரு வீட்டில் இந்த பணம் புழக்கம் அதிகமாகணும், தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, கையை கடிக்கூடாது, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான பூஜை முறைகள்லாம் இருக்கு? பூஜை முறைங்கிறத விட பூஜை அறையை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாம். ஒன்று, பழைய உடைந்த பிம்பங்கள் வச்சுக்க கூடாது. 2வது, அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஜை முறைகள்ங்கும் பொழுது எதை ஒன்று ஆரம்பிச்சாலும் தொடர்ச்சியாக செய்யணும். இப்போ நிறைய பேர் வைபவலட்சுமி பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வருவாங்க, பாதியில நிறுத்திடுவாங்க. சத்யநாராயண பூஜைன்னு பௌர்ணமிக்கு செய்துட்டு வருவாங்க, விட்டுருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிக்கும், நிறுத்திடுவாங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாம எதை எடுக்கிறாங்களோ அதை கண்டினியூ பண்ணணும். பாதியில விடக்கூடாது. முழுக்க முழுக்க நம்பிக்கை, சரணாகதி. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, சரணாகதியோட அவங்கள முழுமையாக அவங்க கிட்ட விட்டுறணும். இன்னொன்னு, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு சின்ன மகாலட்சுமி படம் இருந்தா அதை வச்சு வழிபட ஆரம்பிக்கலாம். வளர்பிறையில வழிபட ஆரம்பிக்கலாம். வழிபடும் பொழுது அந்த லக்ஷ்மிக்குங்கிறது வாசனை திரவியம் ரொம்ப முக்கியம். பச்சை கற்பூரம் ஒரு சின்ன ஒரு பவுல்ல ஒரு ஓப்பனா வச்சிருக்கலாம். ஒரு பச்சை கற்பூரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க தசாங்கம் நல்லா தூபம் போடலாம். 2த்தையும் சேர்த்து உங்களுக்கு என்ன ஸ்லோகம் வாயில நமக்கு சொல்ல வருமோ அந்த ஸ்லோகம் சொல்லலாம். இல்லையா, ஸ்ரீம் எனும் பீஜம், ஒரே ஒரு பீஜம், ஒரு அந்த பீஜ மந்திரத்தை விடாம 108 தடவை சொன்னா கூட போதும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக, இது எல்லாராலையும் சொல்ல முடியும் இல்லைங்களா? இதை தொடர்ச்சியா சொல்லலாம். இது எப்ப சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரவாரம், ஏன்னா பணம் கொடுக்கக்கூடியது சுக்கிரன். அப்ப சுக்கிரவாரம் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சு சுக்கிரஹோரைகள், தினப்படியா சுக்கிரஹோரைகள் வரதான் கேலண்டர்ல போட்டிருப்பாங்க, அந்த நேரத்துல சொல்லிட்டு வரலாம். சொல்லிட்டு என்ன கேட்கணும், எனக்கு கடனை நிவர்த்தி பண்ணலாம் கேட்கக்கூடாது. எனக்கு வளத்தை கொடு, பொருளாதார மேன்மையை கொடு, அதற்குண்டான வழியை கொடு, நல்லா உழைக்கக்கூடிய சக்தியை கொடு. இதனால என்னுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வாதாரம் பெருகணும். முக்கியமா வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் வைத்து நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைத்தால் நிச்சயமாக வாழ்க்கையில நல்லா உயரலாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.